வணக்கம். வடக்கு பார்த்த வீடு வாங்கினா போதும், வாழ்க்கையில அப்படியே செட்டில் ஆயிடலாம், காசு மழை கொட்டணும், நம்மள சுத்தி இருக்கிறவங்க சொல்ல கேட்டிருக்கீங்களா? இது சும்மா ஒரு சென்டிமெண்டா? இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையாவே ஏதாச்சும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கா? வாங்க, இன்னைக்கு நாம இந்த விஷயத்த ஆழமா அலசி உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். வடக்கு பார்த்த வீடு கட்டினா நிஜமாவே கோடீஸ்வரன் ஆகிடலாமா? திசைய மட்டும் கரெக்டா பார்த்துட்டா போதுமா? மகாலட்சுமி நம்ம வீட்டு வாசல்லையே வந்து நிப்பாங்களா? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்போ தோண்டி துருவி பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். தலைமுறை தலைமுறையா நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கிற இந்த விஷயம் நிஜமா இல்ல வெறும் கட்டுக்கதையா? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சுருக்கமா ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்னா ஆமாம், சாத்தியம்தான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆணா இருக்கு. சும்மா வடக்கு திசைய பார்த்து வீடு இருந்தா மட்டும் பத்தாது. அந்த வீட்டுடைய வாஸ்து அமைப்பு 100% சரியா இருக்கணும். அப்படி இல்லனா வடக்கு திசையால எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்போ அந்த சரியான அமைப்புன்னா என்ன? அதையும் பார்த்துருவோம். சரி, 8 திசை இருக்கு. அதுல ஏன் இந்த வடக்குக்கு மட்டும் இவ்ளோ முக்கியத்துவம்? செல்வத்தோட ரகசியமே இந்த திசையில தான் ஒளிஞ்சிருக்கா? இதுக்கு பின்னாடி வெறும் நம்பிக்கை மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது ஆழமான காரணங்கள் இருக்கான்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. எல்லாத்துக்கும் ஆணிவேர் இங்கதான் ஆரம்பிக்குது. நம்ம வாஸ்து சாஸ்திரப்படி வடக்கு திசை யாருக்கு சொந்தம் தெரியுமா? செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கு. அதனாலதான் பாருங்க அந்த திசைய இயல்பாவே குபேர திசைன்னு ரொம்ப மரியாதையா சொல்றோம். இது வெறும் நம்பிக்கை, ஆன்மீகம் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சயின்ஸும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, பூமியோட காந்த ஆற்றல், அதாவது இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி, வடத்துருவத்துல இருந்து தென் துருவத்தை நோக்கி பாயுது. அப்படி வடக்கு வாசல் வழியா இந்த இயற்கை ஆற்றல் வீட்டுக்குள்ள வர்றப்போ அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குது. இந்த வைப்ரேஷன் தான் நம்ம பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவுதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் ஜோதிட ரீதியா பாப்போமா? வடக்கு திசையோட கிரக அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா அது புதன். புதன்னாலே என்ன? புத்திசாலித்தனம், வியாபாரம், கணக்கு வழக்கு, பணத்தை சரியா கையாளும் திறமை. அப்போ பாருங்க, குபேரனோட அருள், பூமியோட காந்த சக்தி, புதனோட ஆதிக்கம், இது மூணும் ஒன்னா சேரும்போது செல்வம் பெருகாம வேற என்ன செய்யும் சொல்லுங்க? ஓகே, வடக்கு திசை ஏன் இவ்வளவோ பவர்ஃபுல்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா அந்த சக்திய அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து செல்வத்தை ஈர்க்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு தாங்க சில ரொம்ப முக்கியமான வாஸ்து விதிகள் இருக்கு. அத நாம சரியா செஞ்சா மட்டும்தான் முழு பலனும் கிடைக்கும். ஒரு வீட்ல எல்லாத்தையும் விட முக்கியம் எது? தலைவாசல் தான். அது நம்ம உடம்புக்கு வாய் மாதிரி, ஆற்றல் உள்ள வர்ற வழி. வடக்கு பார்த்த வீட்ல தலைவாசல் மிக சரியா வடக்கு மத்தியில இல்லனா வடகிழக்கு மூலையான ஈசானியத்துல தான் இருக்கணும். ரொம்ப முக்கியம். எந்த காரணம் கொண்டும் அத வடமேற்கு பகுதியில மட்டும் வச்சிடாதீங்க. வர்ற நல்லதும் கெட்டு போயிடும். அடுத்ததா ஈசானிய மூலை. இத சாமியோட இடம்னு சொல்வாங்க. தெய்வீக ஆற்றல் தங்குற இடம் இது. அதனால இந்த இடத்தை எப்பவுமே காலியா, சுத்தமா, மத்த இடத்தை விட கொஞ்சம் பள்ளமா வச்சுக்கணும். தெரியாம கூட இங்க பீரோ, கட்டில்னு கனமான பொருட்களை வச்சு அந்த ஆற்றலை அடைச்சிடாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இப்போ ஈசானியத்துக்கு அப்படியே ஆப்போசிட் கன்னி மூலைக்கு வருவோம். இங்க ரூல்ஸ் எல்லாமே அப்படி உள்டா. இந்த பகுதி தான் வீட்டிலேயே உயரமான இடமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கனமான பொருட்களை வச்சு நிரப்பி வைக்கணும். ஏன் தெரியுமா? சிம்பிள் லாஜிக் தான். வடக்கு வழியா உள்ள வர்ற செல்வத்தை வெளியே போக விடாம லாக் பண்ணி வைக்க இந்த கணம் உதவுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதும் ஐயையோ எங்க வீட்ல இப்படி இல்லையே இன்னும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வருதா? கவலையப்படாதீங்க. இப்போ இருக்கிற வீட்டை இடிச்சு கட்ட முடியாது இல்லையா? ஆனா பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்த சில ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் இருக்கு. யார் வேணாலும் இதை செய்யலாம். இதோ பாருங்க, 4 சிம்பிள் டிப்ஸ். 1. பண வரவு அதிகரிக்க வடக்கு சுவத்துல மகாலட்சுமி இல்லனா குபேரன் படத்தை மாட்டுங்க. 2. அதிர்ஷ்டத்தை ஈர்க்க ஈசானிய மூலையில ஒரு சின்ன நீரூற்று இல்லனா ஒரு பாத்திரத்துல தண்ணி வைங்க. 3. புதனோட ஆசிர்வாதம் கிடைக்க வடக்கு திசையில ஒரு பச்சை தொட்டியில மடி பிளான்ட் வளர்க்கலாம். 4. கண் திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக வாசல்ல ஒரு சின்ன படிகார துண்டை கட்டி தொங்க விடுங்க. பாத்தீங்களா? எவ்ளோ சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்கள். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே பொதுவான விதிகள். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் இருக்கு. இத மட்டும் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடவே கூடாது. இங்கதான் முக்கியமான ட்விஸ்டே இருக்கு. வடக்கு திசை பொதுவா குபேர திசை, செல்வத்தை கொடுக்கும் சொன்னாலும் அது எல்லாருக்கும் செட் ஆகும்னு எந்த அவசியமும் இல்ல.
ஆமாங்க, ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம். உங்க லக்னம் அல்லது ராசிக்கு வடக்கு திசை நிஜமாவே நல்லதான்னு ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் 100% புத்திசாலித்தனம். அப்போ சுருக்கமா சொன்னா வடக்கு திசைங்கிறது ஒரு பொக்கிஷத்தோட சாவி மாதிரி தான். ஆனா அந்த சாவிய சரியா பயன்படுத்த வாஸ்து விதிகளும் ஒத்துழைக்கணும், உங்க சொந்த ஜாதகமும் ஒத்துழைக்கணும். இப்போ இந்த ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, இந்த குபேர திசை நிஜமாவே உங்களுக்கு சாதகமான திசைதானா? யோசிச்சு பாருங்க.